அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரசீதாஸ் ஹாபீஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கார்டனிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. லாஸ்ட் இயர் என் ஃப்ரெண்டோட கார்டனை நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். இப்போது அதே கார்டனில் என்னென்னலாம் அவங்க நிறைய பிளான்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களை சேரும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக. சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தோஹாவில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்டோட கார்டன் இது. இந்த கொடியில் பார்த்திங்கன்னா நிறைய பூ வச்சுருக்கு. பிஞ்சு பிடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. நிறைய மேல் ஃப்ளவர்ஸ், ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருக்குது. க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் நான் உங்களுக்கு. இது ஒரு ஃபீமேல் ஃப்ளவரு. பாருங்க, இதுதான் ஃபீமேல் ஃப்ளவர். இது மேல் ஃப்ளவரு. ஒன்று ரெண்டு பிஞ்சு கூட வச்சிருக்கு. தக்காளி செடி இருக்குது. இது ஒரு செம்பருத்தி செடி. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். சாண்டல் கலரில் நடுவில் ரெட் கலர் காம்பினேஷன் வர மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது இந்த செம்பருத்தி செடி. நிறைய மொட்டுக்களும் வச்சிருக்கு. இது ஒரு லெமன். இந்த லெமன் செடி இப்போதான் சின்னதாக வளர்ந்து வந்துட்டுருக்கு. இந்த பூ பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. லைட்டாக ஒரு ஆரஞ்சு கலரில். கற்பூரவள்ளி செடி கூட வச்சுருக்காங்க. இது இன்னொரு செம்பருத்தி செடி. இப்போ தான் இதில் மொட்டு வச்சுருக்கு நிறையா. இது ஒரு கத்திரிக்காய் செடி. நல்ல பெருசாக வந்திருக்கு கத்திரி செடி. ட்ரிம் பண்ணி விட்டுருக்காங்க. பூ வச்சுருக்கு. ஒன்று ரெண்டு பூ இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. முருங்கை மரம் நல்லா பெருசாக வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நிறைய எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் நம்ம வெஜிடபிள் கார்டனில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நிறைய ஹனிபீஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, ஹனிபீஸ் நம்ம கார்டனில் வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது ஒரு வாட்டர்மெலன் பிளான்ட் வச்சுருக்காங்க. வாட்டர்மெலன் நல்லா தரையில் நல்லா படர்ந்து போய்கிட்டு இருக்கு. பூ வச்சுருக்குது. ஹனி பீஸ் கூட உட்காந்துருக்கு. இந்த பூ பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதோட ஃப்ராக்ரன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு நல்ல ப்ளசண்ட்டாக இருக்குது. ஒயிட் அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷனில். கருவேப்பிலை செடி.
நிறைய குரோட்டன்ஸும் இருக்குது. இந்த பூ பார்த்திங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. சின்னதாக எல்லோ கலரில் பஞ்சாக பூத்துருக்கு. இது வந்து வீட்டு வாசப்படியில் வச்சுருக்காங்க. குட்டி குட்டி சாப்லிங்ஸ் இப்போ தான் வந்துட்டுருக்கு. அலோவேரா பிளான்ட்டு நிறைய வச்சுருக்காங்க. புதினா செடியும் இருக்குது. இந்த ஹாட் சம்மர் டேஸில் அலோவேரா பிளான்ட்டு ரொம்பவே யூஸ் ஆகும் நமக்கு. கற்பூரவள்ளி செடி நிறைய இருக்குது. டேபிள் ரோஸ் செடி கூட வச்சுருக்காங்க. இதெல்லாம் மணி பிளான்ட்டு. ஒரு ரோஸ் செடி பெருசாக இருக்குது. அதை நல்லா ட்ரிம் பண்ணி விட்டு வச்சுருக்காங்க. டேபிள் ரோஸில் கொஞ்சம் தான் பூ வச்சுருக்கு. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க. இது ஒரு ஒயிட் கலர் பட்டன் ரோஸ் வச்சுருக்காங்க. தக்காளி செடி, அலோவேரா, சில்லி பிளான்ட்டு, கத்திரி செடி, இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அங்கங்கே. ஒரு முருங்கை மரம் கூட வந்துட்டுருக்குது. மல்லிகைப்பூ கொடி வச்சுருக்காங்க. ஒரு பப்பாயா பிளான்ட்டும் வச்சுருக்காங்க. மிளகாய் செடி இது. அப்புறம் நிறைய விதைகளும் போட்டு இப்போ தான் அது வளர்ந்து வந்துட்டுருக்கு. துளசி செடியும் வச்சுருக்காங்க.